பிரியங்கா கொடுத்த அறிவுரை. பிரேக்கப் செய்ய காரணமே அதுதான். பிக் பாஸ் அன்ஷிதா கொடுத்த தரமான விளக்கம். பிக் பாஸ் தமிழ் சீசன் 8 முடிஞ்சு 1 வாரம் ஆகப் போகுது. ஆனாலும் பிக் பாஸ் பத்தின தகவல்கள், பிக் பாஸ் போட்டியாளர்கள் பத்தின சுவாரஸ்யமான தகவல்கள், போட்டியாளர்களோட பேட்டிகள் அப்படின்னு இணையமும், பிக் பாஸ் ரசிகர்களும் தொடர்ந்து பரபரப்புல தான் இருந்துகிட்டு இருக்காங்க. இப்படியான நிலையில அன்ஷிதா கொடுத்திருக்கக்கூடிய சமீபத்திய பேட்டி நிறைய பேரோட கவனத்தை ஈர்த்திருக்கு. பிக் பாஸ் தமிழ் சீசன் 8ல டைட்டில் வின்னரா முத்துக்குமரன் தேர்வு செய்யப்பட்டாரு. சௌந்தர்யா 2வது இடம் பெற்றாங்க. 3வது இடத்தை விஷால் பிடிச்சாரு. போட்டியாளர் விஷாலும் அன்ஷிதாவும் காதலிக்கிறதா ஒரு பேச்சு ரசிகர்கள் மத்தியில உலா வருது. அப்படி இருக்கிறப்போ அன்ஷிதா பிக் பாஸ் ஃபினாலே மேடையில தான் ஏற்கனவே காதலிச்சுட்டு வந்த நபரை பிரேக்கப் பண்ணதா சொன்னாங்க. இது ரசிகர்கள் மத்தியில வேகமா பரவுச்சு. அதாவது பிக் பாஸ் நிகழ்ச்சிக்கு முன்னாடி நான் அந்த நபர்கிட்ட எப்பவுமே கெஞ்சிக்கிட்டு தான் இருப்பேன். ஆனா பிக் பாஸ் வீடு எனக்கு நம்பிக்கை குடுத்திருக்கு. அந்த நபர் இனிமேல் என் வாழ்க்கையில தேவையில்ல அப்படிங்கிற மனநிலைய குடுத்திருக்கு. அதனால நான் எவிக்ட் ஆனதும் அந்த நபரோட வீட்டுக்கே போய் இனிமே நீ என்னோட வாழ்க்கையில இல்ல. எனக்கு நீ வேணாம் அப்படின்னு சொல்லிட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. இது நிறைய பேரோட கவனத்தை ஈர்த்திருக்கு. இப்படியான நிலையில அன்ஷிதா இப்போ குடுத்திருக்கக்கூடிய பேட்டியில தன்னோட பிரேக்கப்புக்கான காரணத்த சொல்லியிருக்காங்க. அவங்க குடுத்த பேட்டியில இது தொடர்பா அவங்க பேசும்போது, "நான் பாசத்துக்காக ஏங்குறவ. அதனால அந்த நபர்கிட்ட நான் முதல்ல அன்புக்காக பல தடவ கெஞ்சியிருக்கேன். ஆனா ஆனா காதல் யாரையும் கெஞ்ச வைக்காது. அப்படி கெஞ்ச வச்சா அது காதலாவே இருக்காது. நான் அப்போ என்ன நேசிக்காம இருந்துட்டேன் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டேன். ஆனா இப்போ நான் என்ன ரொம்பவுமே நேசிக்கிறேன். ஒரு தடவ பிரியங்கா அக்கா என்கிட்ட ஒரு விஷயத்த சொன்னாங்க. ஆனா அப்போ அவங்களுக்கு என்னோட சொந்த வாழ்க்கையில என்ன நடந்துகிட்டு இருந்துச்சு அப்படின்னு தெரியாது. அவங்க என்கிட்ட சொன்னது எப்பவுமே உன்னை எதுக்காகவும் விட்டுக் கொடுக்காத. சுயமரியாதையை யாருக்காகவும் விட்டுக் கொடுக்காத அப்படின்னு சொன்னாங்க. பிரியங்கா அக்கா சொன்ன விஷயம் பிக் பாஸ் வீடு கொடுத்த தைரியம் என்னை இறங்கி ஓடு அப்படின்னு சொல்லுச்சு. நான் அவங்கள வேணாம் அப்படின்னு முகத்துக்கு நேரா சொல்லிட்டேன். சிரிச்சுக்கிட்டே சொன்னேன். பிக் பாஸ் வீடு என்னையே என்கிட்ட திருப்பி குடுத்துருக்கு. நான் என்ன பத்திரமா வச்சுக்கிட்டா போதும் அப்படின்னு சொன்னாங்க. இவங்களோட இந்த பேச்சு நிறைய பேரோட கவனத்த ஈர்த்திருக்கு. பிக் பாஸ்ல கலந்துகிட்ட போட்டியாளர்கள்ல அன்ஷிதாவும் ஒருத்தங்க. அவங்க விஜய் டிவில வந்த செல்லம்மா சீரியல்ல நடிச்சு கவனம் ஈர்த்தாங்க. கேரளாவ பூர்வீகமா கொண்ட அவங்க செல்லம்மா தவிர்த்து வேற சில சீரியல்லயும் நடிச்சாங்க. பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போறதுக்கு முன்னாடி நடிகர் அர்ணவ் கூட காதல் அப்படின்னு கிசுகிசுக்கப்பட்டாங்க. அத பத்தி அவங்க எதுவுமே வாய் திறக்கல. அதே சமயம் இந்த சீசன்ல அர்ணவோட போட்டியாளரா பங்கெடுத்துக்கிட்டாங்க. வீட்டுக்குள்ள 2 பேரும் யாரோ மாதிரி தான் காட்டிக்கிட்டாங்க. ஆனா அர்ணவ் எவிக்ட் ஆகி வெளிய வந்தப்போ அன்ஷிதா அழுதுட்டாங்க. அர்ணவ் வெளிய வந்ததுக்கு பின்னாடி போட்டியில தொடர்ந்த அன்ஷிதா, விஜய், விஷால் கூட நெருங்கி பழகுனாங்க. இதன் காரணமா அவங்க 2 பேருக்கும் காதல் மலர்ந்துட்டதா வீட்டுக்குள்ள பரவலா பேசப்பட்டுச்சு. இருந்தாலும் அத திட்டவட்டமா மறுத்தாங்க அன்ஷிதா. சூழல் இப்படி இருக்க கொஞ்ச வாரங்கள்ல அன்ஷிதாவும் வீட்ல இருந்து வெளியேறினாங்க. அவங்க வெளியேறினதுக்கு பின்னாடி பிக் பாஸ் நிகழ்ச்சியோட கடைசி நாட்கள்ல அவங்க பேசின விஷயம் பயங்கர ட்ரெண்ட் ஆச்சு. அவங்க பேசும்போது பிக் பாஸ் நிகழ்ச்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி நான் ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருந்தேன். முன்னாடியெல்லாம் அவங்கள பார்த்து பேசவே பயப்படுவேன். ஆனா இந்த வீட்டுக்குள்ள வந்துட்டு போனதுக்கு பின்னாடி நேரா அவங்க கிட்ட போய் இனிமே நீ என் வாழ்க்கையில வேணாம் அப்படின்னு தைரியமா சொல்லிட்டேன். இந்த தைரியத்தை பிக் பாஸ் வீடு தான் எனக்கு கத்து கொடுத்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. இதுக்கப்புறமா அவங்க பிரேக்கப் பண்ணது யாரா இருக்கும் அப்படின்னு நெட்டிசன்கள் அலச ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த நிலையில விஜய் டிவி இன்னொரு வாய்ப்ப அன்ஷிதாவுக்கு வழங்கியிருக்கு. அதுபடி விஜய் டிவில ஒளிபரப்பாகக்கூடிய ரியாலிட்டி ஷோவான ஜோடி ஆர் யூ ரெடி அப்படிங்கிற நிகழ்ச்சியில போட்டியாளரா அன்ஷிதா களமிறங்க இருக்காங்க. இந்த நிகழ்ச்சியில சாண்டி மாஸ்டர், மீனா, ஸ்ரீதேவி மாதிரியானவங்க நடுவர்களா இருக்காங்க. இந்த நிகழ்ச்சியில 2வது சீசன்ல களமிறங்கக்கூடிய அன்ஷிதா தன்னோட நடன திறமைய காண்பிச்சு டைட்டில் அடிப்பாங்களா அப்படிங்கறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும்.